Hi friends, this is Vijay from Duruvam Academy. So நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி மாடல் டெஸ்ட் 2ல வந்து கொடுத்திருந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதோட ப்ரீவியஸ் வீடியோ பார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம என்ன சம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா 16th சம். ஓகேங்களா? A certain sum at 4% compound interest payable half yearly amounts to rupees 13,265.10 in 1.5 years. The sum is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட தொகையானது 4% கூட்டு வட்டி வீதத்தில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 1.5 வருடங்களில் கட்ட வேண்டிய மொத்த தொகை ரூபாய் 13,265.10 எனில் அசலை காண்க. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட தொகை என்ன தொகைன்னே வந்து கொடுக்கல, 4% கூட்டு வட்டி வீதம் மட்டும் கொடுத்துட்டாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி கணக்கிடுறாங்க, கூட்டு வட்டி. ஓகேங்களா? அப்போ 1.5 வருஷத்துக்கு கட்ட வேண்டிய மொத்த தொகை வந்து கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13,265 ரூபாய் 10 பைசா. ஓகேங்களா? ஸோ அதை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அதோட அசல் என்ன அப்படிங்கிறதான் வந்து கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கொடுத்துருந்த அந்த வேல்யூஸ்லாம் நம்ம தனியாக எடுத்து எழுதலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் ஈக்குவல் டு 4% வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13,265 ரூபாய் 10 பைசா கொடுத்துருக்குறாங்க. என் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, என் ஈக்குவல் டு 1.5 வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 3/2 அப்படின்னு எழுதலாம். ஸோ என்னோட வேல்யூ நம்ம 3/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் பி ஈக்குவல் டு என்ன, பிரின்சிபல் என்னங்கிறத நம்ம கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஹாஃப் இயர்லி அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அதை தான் நம்ம கவனிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன, அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r டிவைடட் பை 200 டு தி ஹோல் பவர் 2n. ஸோ இதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த கொடுத்துருக்கிற வேல்யூஸை இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஏக்கு பதில் என்ன வரும், 13,265.10 ஈக்குவல் டு பிரின்சிபல் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் பி 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4% டிவைடட் பை 200. ஓகேங்களா? டு தி ஹோல் பவர் 2n. ஸோ 2 என்னக்கு பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/2 வந்து வந்துடுது. ஓகேங்களா? இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ வந்து பாக்கி இருக்கிறது இந்த 3 தான். ஸோ இந்த 4ஐயும் இந்த 200ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 1 டைம் வந்துடும், இங்கே வந்து 50 வந்துடும். இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 50 × 1 50 + 1 51. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 13,265.10 ஈக்குவல் டு பி இன்ட்டு 51 டிவைடட் பை 50 இன்ட்டு 51 டிவைடட் பை 50 இன்ட்டு 51 டிவைடட் பை 50. இது 3 இருக்கிறதுனால நம்ம 3 டைம்ஸ் வந்து நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், நம்ம பியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுனால பி ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற எல்லா வேல்யூவும் கொண்டு போகிறோம். அப்போ என்ன வரும் அப்படின்னா 13,265.10. ஓகேங்களா? 5.10 இன்ட்டு இந்த வேல்யூ எல்லாமே தலைகீழாக மாறிடும். 50 டிவைடட் பை 51 50 டிவைடட் பை 51 இன்ட்டு 50 டிவைடட் பை 51. ஓகேங்களா? இந்த 51ஐயும் இந்த 13,265.10ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 260.1 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 51ஐயும் இந்த 260.1ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 5.1 கிடைக்கும். இந்த 51ஐயும் இந்த 5.1ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா 0.1 வந்து கிடைக்கும். பேலன்ஸ் இருக்கிறது இந்த 51 இருக்குது, இங்கே ஒரு 50 இருக்குது, இங்கே ஒரு 50 இருக்குது, அடுத்தது இங்கே ஒரு 0.1 இருக்குது. இந்த நாளையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பீஸ் 12,500 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல். அப்போ பிரின்சிபலோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 12,500 rupees. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 17th கொஸ்டின். A particular sum at a compound interest for 2 years will become 2.25 of that sum. Find the rate of interest. ஒரு குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டி வீதத்தில் 2 வருடங்களில்
2.25 மடங்கானால் வருட வட்டி வீதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் குறிப்பிட்ட அசல்னு சொல்லிட்டாங்க. குறிப்பிட்ட அசல் அப்படிங்கும் போது என்ன அசல்னே கொடுக்கல, என்ன பிரின்சிபல் அப்படிங்கிறதே கொடுக்கல. கூட்டு வட்டி வீதத்தில் 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 மடங்கு ஆகுது. ஓகேங்களா, அந்த அசல் வந்து ஒரு குறிப்பிட்ட அசல் வந்து கூட்டு வட்டி வீதத்தில் 2 வருஷத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த எடுத்துக்கிட்ட அசலோட 2.25 மடங்கு ஆகும்போது அதுக்கான வருட வட்டி வீதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை நான் 2 மாடலில் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எந்த மாடல் வந்து ஈஸியாக இருக்கோ ஸோ அந்த மாடலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. எப்படின்னா இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பர்டிகுலர் சம் அப்படிங்கிறது பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் வந்து 2 வருஷத்தில் 2.25 மடங்காக மாறிடுது. ஓகேங்களா, அப்போ ஒரு பிரின்சிபல் ஒரு அமௌண்ட் வந்து 2 வருஷத்தில் இன்னொரு அமௌண்ட்டாக மாறுதுன்னா அது அமௌண்ட்டுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன, 2.25 பி. ஒரு பிரின்சிபல்ங்கிறது 2.25 மடங்காக மாறுது. அது என்ன பிரின்சிபல் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, அதனால் 2.25 பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு உள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம். என் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 2 கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா என்ன, ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r டிவைடட் பை 100 டு தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ அமௌண்ட் வந்து என்ன, அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.25 பி அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ அமௌண்ட்டுக்கு பதில் நம்ம 2.25 பி அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு பி இன்ட்டு இந்த 1 + r டிவைடட் பை 100 நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிறோம். அப்போ என்ன வரும் அப்படின்னா 100 + r டிவைடட் பை 100 அப்படின்னு வந்துடும் எல்சிஎம் எடுத்ததுனால. இந்த ஸ்கொயர் இருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது, அந்த ஸ்கொயரை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். இந்த பியும் இந்த பியும் நம்ம கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.25 தான் இருக்கும். 2.25 ஈக்குவல் டு 100 + r டிவைடட் பை 100 டு தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்கொயரை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.25 ஈக்குவல் டு 100 + r டிவைடட் பை 100. ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் போட்டாலே இந்த ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.25 என்ன வந்துடும் அப்படின்னா 1.5 வந்து வந்துடும். ஓகேங்களா, 1.5 வந்துடும். ஈக்குவல் டு 100 + r டிவைடட் பை 100. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இங்கே உள்ள 100 டிவிஷனில் இருக்கிற 100 ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அப்போ 1.5 × 100 ஈக்குவல் டு 100 + r வரும். 1.5 × 100 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 வரும். ஈக்குவல் டு 100 + r. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே உள்ள 100 வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ அது ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸில் வந்துடும். அப்போ 150 - 100 ஈக்குவல் டு r. 150லேருந்து 100 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 50 வரும். அப்போ r ஈக்குவல் டு 50. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 50%. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு மாடல். நம்ம அடுத்த மாடலையும் வந்து நாங்கள் சால்வ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எந்த மாடல் வந்து ஈஸியாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள். அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்க, அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா அமௌண்ட் ஈக்குவல் டு 2.25 டைம்ஸ் வந்து ஆயிருக்கு. ஏதோ ஒரு பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாக 2.25 டைம்ஸ் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு பிரின்சிபல் தானே. அப்போ பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்து நம்மளாம் எடுத்துக்கலாம்னா பிரின்சிபல் ஈக்குவல் டு 100 அப்படிங்கிறது நம்மளா கன்சிடர் பண்ணிப்போம். ஒரு பிரின்சிபல் இருக்குது, அந்த பிரின்சிபல் வந்து 100 அப்படிங்கிறது நம்மளா கன்சிடர் பண்ணிப்போம். அப்போ அந்த 100 அப்படிங்கிற பிரின்சிபல் அமௌண்ட்டாக 2 வருஷத்தில் 2.25 மடங்காக மாறும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 2.25 × 100. ஓகேங்களா, எப்படி மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். எப்படி இங்கே பீன்னு எடுத்துக்கிட்டு 2.25 பீன்னு நம்ம எடுத்துக்கிட்டோமோ ஸோ அதே போல் 2.25 × 100. 100ங்கிறது எப்படி வந்தது, நம்ம இங்கே பிரின்சிபலில் 100 நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். அப்போ அமௌண்ட்டுங்கிறது என்ன வரும் அப்படின்னா 225 வந்துடும். இப்போ
பிரின்சிபல் அப்படிங்கிறது நம்மளாம் அசியூம் பண்ணிக்கிட்டது 100. அதுக்கு அடுத்தது ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அசியூம் பண்ணிக்கிட்ட 100னால 2.25ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 225 வந்துடுது. ஸோ இதில் எந்த ஒரு குழப்பமும் வேணாம். நம்ம அசியூம் பண்ணிக்கிட்ட வேல்யூவால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்கே பி அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கிட்டோம். இங்கே பிக்கு நம்ம 100 கொடுத்ததுனால அதை நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ பியோட வேல்யூ 100 நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஏவோட மதிப்பு 225. ஸோ இதோட இந்த இது ஓவர் ஆயிடுச்சு. அதே போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா n ஈக்குவல் டு 2 இயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார்முலா என்ன? ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r டிவைடட் பை 100 டு தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ ஏவோட மதிப்பு நம்ம என்ன எடுத்துருக்குறோம்? இங்கே 225 வந்திருக்கு. அந்த 225 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 225 ஈக்குவல் டு பிரின்சிபல் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிட்டோம்? 100 அசியூம் பண்ணிட்டோம். அந்த 100 அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே உள்ள வேல்யூ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 100 இன்ட்டு 100 ப்ளஸ் ஆர். ஓகேங்களா? அப்போ 100 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 டு தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே இருக்கிற 100 ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனில் போகுமா? அப்போ எப்படி வரும்? 225 டிவைடட் பை 100 equal to 100 plus r divided by 100 to the whole square. இந்த ஸ்கொயரை நம்ம மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? இந்த 225 divided by 100 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டில் எழுதலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 divided by 100. இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் போட்டுட்டாலே இந்த பக்கம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஸ்கொயர் வந்து ரிமூவ் ஆகிடும். அப்போ என்ன வரும்? 100 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100. நம்ம ஸ்கொயர் ரூட் தான் போட்டோமே, அதனால் இங்கே உள்ள ஸ்கொயர் ரிமூவ் ஆகிடுது. இந்த 225க்கும் 100க்கும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 15 வரும். மேலே 15 டிவைடட் பை 10. 10 இன்ட்டு 10 100. 15 இன்ட்டு 15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 225 வரும். ஈக்குவல் டு அதே 100 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 வந்துடும். இந்த 100 இருக்குது பார்த்தீங்களா, டிவிஷனில் இருக்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் போகுது, மல்டிப்ளிகேஷனில் போகுமா? அப்போ 15 டிவைடட் பை 10 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ஆர். நம்ம இந்த 10ஐயும் இந்த 100ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா 10 டைம்ஸ் போகுமா? அப்போ 10 இன்ட்டு 15 150 வந்துடும். ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ஆர் கிடைக்குங்களா? இப்போ இங்கே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ப்ளஸில் இருக்கிற 100 ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது 150 மைனஸ் 100 வரும். ஈக்குவல் டு ஆர். ஸோ இதே சேம் ஸ்டெப் இங்கே வந்துருச்சா? அப்போ 150 மைனஸ் 100 என்ன வரும்? 50. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? ஆர் ஈக்குவல் டு 50%. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மாடல். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 50%. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 50%. ஒன்றும் கிடையாது, இந்த கொடுத்துருக்கிற வேல்யூவை 2.25 மடங்காக மாறிடுச்சு பிரின்சிபல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 2.25 பி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல் நம்ம எடுத்துக்கிட்டோம். பிரின்சிபல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வேல்யூ தானே சம் ஆஃப் பர்டிகுலர் சம் தானே கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த பிரின்சிபலுக்கு 100 அப்படிங்கிற வேல்யூ நம்ம கொடுத்துக்கிறோம். அப்படி கொடுக்கும்போது 2.25 மடங்காக மாறுதா? அப்போ அந்த 100 மல்டிப்ளை பண்ணும்போது 225 கிடைக்கிது. ஸோ இந்த மாடலையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாச்சு. ஓகேங்களா? இந்த ரெண்டு மாடலையும் வந்து பாருங்கள், எந்த மாடல் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ ஸோ அந்த மாடலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 18th சம் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? A certain amount at the compound interest with the respective interest rate 10% and 12% for rupees 9,000 in 2 years. Find the compound interest. ஒரு தொகையானது கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 9,000ற்கு 2 வட்டி வீதங்கள் முறையே 10% மற்றும் 12% வழங்கப்படுகிறது எனில் கூட்டு வட்டியை காண்க. ஸோ இதான் வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 9,000, அந்த 9,000க்கு மொதல் வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10%, ரெண்டாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி சதவீதத்தில் மாறுது, 12% வந்து இருக்குது, 2 வருஷம் டைமு. ஸோ இப்படி ஒரு அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வட்டி சதவீதம் மட்டும் வந்து மாறிட்டே வந்ததுன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து ஏற்கனவே நம்ம ஃபார்முலா வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டு A equal to P into 1 plus A by 100 into 1 plus B by 100.
ஸோ என்ன கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டியை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பி. ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமௌண்ட் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை பிரின்சிபலோட நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஏ ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க, 9000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 9000 இன்ட்டு 1 ப்ளஸ் ஏ அப்படிங்கிறது வந்து முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த வட்டி சதவீதமும், பி அப்படிங்கிறது இரண்டாவதாக கொடுத்துருக்கிற அந்த வட்டி சதவீதத்தையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ முதல்ல கொடுத்துருக்கிற வட்டி சதவீதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 10% கொடுத்துருக்காங்க, 10/100. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 ப்ளஸ் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12% கொடுத்துருக்காங்க, 12/100. ஸோ இங்கே நம்ம கேன்சல் பண்ணுறோம், இந்த 0 கேன்சல் ஆகிடுது, இங்கே 1/10 வந்துடுது, இங்கே 12/100 இருக்குது. ஸோ 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டைம் டேபிள் அடிக்கும் போது இங்கே 3 வந்துடும், இந்த 100 அடிக்கும் போது இங்கே 25 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம எல்சிஎம் எடுத்து எழுதுகிறோம். ஓகேங்களா. அப்போ ஏ ஈக்குவல் டு 9000 இன்ட்டு 10 × 1 10 + 1 11, 11 divided by 10 into 25 into 1 25 plus 3 28, 28 divided by 25. இப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடுது, இந்த 25ஐயும் இந்த 900ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா இங்கே 36 வரும். ஓகேங்களா. அப்போ 36 into 11 into 28 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 11,088. ஓகேங்களா. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன, அமௌண்ட் மைனஸ் பி. அமௌண்ட் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 11,088 மைனஸ் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 9,000. ஸோ 11,088 மைனஸ் 9,000 வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா ₹2088 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, 19th சம். ஹவு மெனி இயர்ஸ் நீட் ஃபார் எ சம் ஆஃப் ₹1,600 டு பிகம் ₹1,852.20 அட் 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு வட்டி கூட்டு வட்டி வீதத்தில் ரூபாய் 1852.20 எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஸோ இதுதான் வந்து கொஸ்டினாக வந்து கொடுத்துருக்குறாங்க. பிரின்சிபல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1600. ஓகேங்களா. 1600 தான் வந்து பிரின்சிபல். ஸோ அது வந்து அமௌண்ட்டாக மாறுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இங்கே அமௌண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1852.20. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5% வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே என் தான் வந்து கண்டுபிடிக்கணும், டைம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன, அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + R டிவைடட் பை 100 டு தி ஹோல் பவர் என். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ அமௌண்ட்டோட வேல்யூ என்ன, 1852.20 ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 1600. ஓகேங்களா. 1600 டு 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிவைடட் பை 100 டு தி ஹோல் பவர் என். ஸோ இந்த என் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 5ஐயும் இந்த 100ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா இங்கே 1 வந்துடும், இங்கே 20 வரும். 20 × 5 வந்து பார்த்தீங்கன்னா 100. ஓகேங்களா. இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா 20 × 1 20 ப்ளஸ் 1 21 டிவைடட் பை 20. ஓகேங்களா. ஸோ இங்கே உள்ள வேல்யூ நம்ம ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போய்டுறோம். அப்போ டிவிஷனில் வந்து போயிடும். 1852.20 டிவைடட் பை 1600 ஈக்குவல் டு 21 டிவைடட் பை 20 டு தி பவர் என். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து இது ரெண்டுத்தையும் வந்து எதுவும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். இதை வந்து 2 டைம் டேபிளில் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம், இங்கே வந்து 800 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதே போல் இதையும் நம்ம 2 டைம் டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம், 926.1 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பாயிண்டில் இருக்குது. ஓகேங்களா. 926.1 இங்கே கீழே 800 இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 9261.0 சொல்லி வரும்.
ஸோ அந்த புள்ளிக்கு அப்புறம் 0 வரதுனால அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஓகேங்களா. டிவைடட் பை 800 × 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8000 வரும் ஓகேங்களா. 8000 ஈக்குவல் டு 2120 ஹோல் பவர் n ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 9261 டிவைடட் பை 8000 இருக்குது ஓகேங்களா. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 21 கியூப்னு எழுதலாம் ஓகேங்களா. 21 கியூப் கீழே வந்து 20 கியூப் எழுதலாம் ஓகேங்களா. 21 கியூப் டிவைடட் பை 20 கியூப் ஈக்குவல் டு 21 20 ஹோல் பவர் n ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே கியூபாக இருக்கிறதுனால நம்ம காமனாக எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 21 டிவைடட் பை 20 டு தி ஹோல் பவர் கியூப் ஈக்குவல் டு 21 டிவைடட் பை 20 டு தி பவர் n ஓகேங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ வந்து சேமாக இருக்கிறதுனால நம்ம பவரில் உள்ள வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன n ஈக்குவல் டு 3 வரும் ஓகேங்களா. 3 இயர்ஸ் ஓகேங்களா. n ஈக்குவல் டு 3 இயர்ஸ். ஸோ அப்போ 19 சம்மை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 3 இயர்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 20th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஃப் த பிரின்சிபல் இஸ் 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 8% அண்ட் n ஈக்குவல் டு 2/3/4 இஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் காம்பவுண்டட் ஆனுவலி. ரூபாய் 10,000க்கு 8% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2/3/4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படிங்க வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பின்னத்தில் கொடுத்துருக்குறாங்க. இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ராக்ஷனில் வந்து கொடுத்துருந்தா அதுக்கு வந்து நம்ம வேறு ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணணும். என்னென்ன வேல்யூஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. பிரின்சிபல் வந்து கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் ஈக்குவல் டு 10,000 ஓகேங்களா. 10,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8% வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னோட மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2/3/4 வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தா அதுக்கான ஃபார்முலா என்ன, ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r டிவைடட் பை 100 டு தி ஹோல் பவர் ஏ 1 + b/c இன்ட்டு r டிவைடட் பை 100 ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூஸ்லாம் நம்ம அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏ ஈக்குவல் டு 10,000 இன்ட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்கள் 8 டிவைடட் பை 100 டு தி ஹோல் பவர் ஏ. ஸோ இங்கே என்னோட மதிப்பு 2/3/4 சொல்லி கொடுத்துருக்குறாங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா b/cன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏங்கிற இடத்துல நம்ம 2 நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து 1 + b/c அப்படிங்கிற இடத்துல 3/4 இன்ட்டு 8 டிவைடட் பை 100 ஓகேங்களா. ஸோ இந்த 8 நம்ம 4 டைம் டேபிள் அடிக்கும் போது நமக்கு என்ன வரும், 2 வரும். இந்த 100 4 டைம் டேபிள் அடிக்கும் போது இங்கே 25 வந்து கிடைக்கும் ஓகேங்களா. இந்த 4ஐயும் இந்த 8ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம், இங்கே வந்து 2 கிடைக்கும். இந்த 2ஐயும் இந்த 100ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம், இங்கே வந்து 50 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஏ ஈக்குவல் டு 10,000 இன்ட்டு 25 இன்ட்டு 1 25 + 2 27 டிவைடட் பை 25 இன்ட்டு 27 டிவைடட் பை 25 இன்ட்டு 50 இன்ட்டு 1 50 + 3 53 டிவைடட் பை 50 ஓகேங்களா. இந்த 0வையும் இந்த 0 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். இந்த 5ஐயும் இந்த 1000ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், 200 வரும் ஓகேங்களா. 200 வரும். இந்த 25ஐயும் இந்த 200ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா இங்கே வந்து 8 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 8 இன்ட்டு 27 இன்ட்டு 27 இன்ட்டு 53 டிவைடட் பை 25 ஓகேங்களா. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏ ஈக்குவல் டு 309,096 வந்து கிடைக்கும் டிவைடட் பை 25. ஸோ இதை 25ஆல் நம்ம டிவைட் பண்ணும் போது ஏ ஈக்குவல் டு 12363.84 வந்து கிடைக்கும் ஓகேங்களா. இதுதான் வந்து ஏவோட மதிப்பு. நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே வந்து கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஏ அப்படிங்கிறது வந்து 1236.3.84 மைனஸ் 10,000 நம்ம கொடுக்கும்போது
இதுலேருந்து நம்ம 10,000 மைனஸ் பண்ணும்போது 2363.84 ருபீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 2363.84 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி. அடுத்த சம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.